லோட் ஃபேமிலி கொடுத்துட்டு HVAC நான் வந்து சப்ளை டிஃப்யூசர் சைடு வால் இதுதான் வால் கிரில் சரியாம்மா. வால் கிரில் சைஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு நம்ம ப்ராஜெக்டில் என்ன சைஸு அப்படிங்கிறது ஐஎஃப்சியில் இருக்கும் சரியா. ஸோ ஆஸ் இட் இஸ் அந்த சைஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு 300க்கு 600 நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வால் கிரில்ல நான் என்ன பண்ணுறேன், சப்ளை வால் கிரில்ல எடுக்கிறேன் சரியா. சரிதாம்மா வால் கிரில் ஓகே. ஸோ இப்போ இதை ஜென்ரலாக நான் வால் கிரில்ல வச்சு சப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், சப்ளை பண்ணுறேன் தானே. வாலில் இதை ஃபிக்ஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணால் தெரியும். லெவல் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ஃப்ளோ ரேட் இதிலே காமிச்சிருக்காங்க சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூமுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 135 இருக்குது அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். 135 அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீடிஃபைன் பண்ணிக்கலாம் சரியா. 135 அப்போ இந்த வால் கிரில் செலக்ட் பண்ணாலே நிச்சயம் 135 அப்படின்னு வரும். வழக்கம் போல் தான் இதோட சைஸை நீங்கள் மாடிஃபை பண்ணுறாருந்தா மாடிஃபை பண்ணிக்கலாம். இது என்னது, சைடு வால் ஓகேவா. சைடு வால் அதோட சைஸ் என்னமோ 1200க்கு 300 டைமென்ஷன் 1200க்கு 300 300க்கு 650 அப்படின்னு வச்சுக்கலாம். சப்ளை டக்ட்டு வித்து 300 டக்ட்டு ஹைட்டு 650 மவுத்து ஓகேவா. கிரில் சைஸ் என்ன வச்சுருக்காங்க 1200க்கு 300. அதோட மவுத் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 650/300 ஓகேவா. மினிமம் ஃப்ளோ என்னமா பிளெயினாக தேவைப்படாது. வால் கிரில்லுக்கு பிளெயினாக தேவையில்லை. நம்ம டக்டே என்ன ஃபார் எக்ஸாம்பிள் கிரில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அதில் டக்ட் என்ன செஞ்சுருப்போம், பிளெயினாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். எடிட் ஃபேமிலி தெரியுதா, வித் பிளேனம் தான் அதில் என்ன இருக்குது, ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இது எனக்கு கிரில் எச்சு, இதுதான் வால் கிரில். இதுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, டேப் அப் பண்ணி இதுதான் எனக்கு மவுத் சைஸ், அதை வித்து ஹைட்டுன்னு எடுத்திருக்காங்க. இது என்னதுமா டோட்டல் கிரில்லுடைய சைஸ் ஓகேவா. கிரில் சைஸே என்ன செஞ்சுருக்கு 300க்கு 650 டிஸ்டன்ஸ் முந்நூறு ஓகே. வெர்டிக்கலாக வச்சுட்டோம். சப்ளை டிஃப்யூசர் இந்த இடத்துல ஒரு செக்ஷன் எடுத்துங்க. எங்கே இருக்குது லெவல் 0ல் இருக்குது. நமக்கு எங்கே வரணும், இப்போ வரணும். இதை எப்படி உட்காந்துருங்க, அதில் போய் ஃபிக்ஸ் ஆகிட்டு என்னெல்ல இப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டு இது என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். இப்படி தானே வேணும் ஓகே. இதுதான் நமக்கு 650 ஓகேவா. நம்ம இதை என்ன பண்ணலாம், தூக்கி இப்படி வரணும் அப்படி தானே. அப்போ உங்களுக்கு இதோட லெவல் ஆஃப்செட் ஃப்ரம் லெவல் இது எவ்வளோ தூரத்தில் இருக்கணுமோ அதை கரெக்டாக நம்ம 3710 இது 3700னா 3710 கரெக்டாக அந்த லெவல் நம்மளுக்கு இந்த வெர்டிக்கல் போர்டில் என்ன லெவலில் வேணுமோ அதை நம்ம என்ன செய்யணும், ப்ரொவைட் பண்ணணும் சரியா. புரிஞ்சுதாம்மா. இதுதான் கிரில் சைஸு, இதுதான் லென்த்து,
இதுதான் நம்மளுக்கு இங்கேருந்து இங்கே 650. ஓகேவா? க்ரில் சைஸ் என்ன இருக்குது 690. அதோட மவுத் சைஸு நம்மளுக்கு என்ன இருக்கும் 650 இருக்கும். இப்போ திரும்பி இருக்கா? இதே என்ன பண்ணலாம், மவுத் என்னமா இருக்கும் பர்சனோட 650 என்ன செய்யணும் இருக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு மவுத்து இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு. இது கிரில் சைஸ் 635 650 இருக்கா? இதான் நமக்கு இங்கேருந்து இங்கே கிரில் சைஸு. இது பிளேனம் சைஸ். இதில் வந்து கனெக்டர் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இதிலேருந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணால் ட்ரா டக்டுன்னு என்ன செஞ்சிடும் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், சப்ளையை இங்கே வைப்போம், ரிட்டர்னை இங்கே வைப்போம், அப்படி தானே? இப்போ நான் சப்ளை இங்கே வச்சேன் அப்படின்னா இங்கேருந்து நான் ஒரு டக்ட் எடுத்து இதுக்கு சப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா, இல்லைன்னா இந்த வழியாக பிளேனம் ஏரியாவில் இருக்கும், அதாவது ஃபால் சீலிங் மேலேயா இருக்கு. ஃபால் சீலிங்க்கு மேலே இருக்கு. ஃபால் ஏர் சீலிங் உள்ளோம். ஏர் ரூம்குள்ள எப்படி வரும்? ஏர் எப்படி த்ரோ ஆகும்? இல்லை தெரியுதா? ஓகே, இப்படி இருக்குது. இது ரூம். ஆக்சுவலாக நம்ம உள்ளே ஃபுல்லாக ஃபால் சீலிங் அடிச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா த்ரோ இப்படி வரும். க்ரில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், டக்ட் இதில் வந்து இப்படி கனெக்ட் ஆகும், த்ரோ இங்கேருந்து நிச்சயம் வரும். ஓகேவா? நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், டெலிட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக இதை சப்ளை எங்கே வச்சுருக்கணும், இங்கே வச்சுருக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டக்டை டெலிட் பண்ணிடலாமா? $250 $250. டக்ட் வந்து 350க்கு இங்கேருந்து ஒரு டக்ட் எடுக்கணும். 350 8 250. சரியா? இந்த டக்டில் இருந்து நம்ம என்ன செய்யலாம், கனெக்ட் எடுத்து நேராக வந்து என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணலாம்.